ஆனால் அர்ச்சனாவோட டவுட் கரெக்டான டவுட் தான். ஒரு ஜட்ஜாக இருக்கும்போது அதை நம்ம கண்டிப்பாக பார்த்து ஆகணும். பட் அந்த டவுட் அவங்க சரியாக இது பண்ணல. பூர்ணிமா மாயாக்கெல்லாம் ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் மாறிச்சு, அதெல்லாம் பார்த்துங்க. அவங்க எப்பவுமே எல்லா எபிசோட்லேயும் அவங்களோட இது அப்படியே தான் இருக்கு. அவங்களாம் ஆக்சுவலி முன்னாடியே கொஞ்சம் வெளியே போக வேண்டியக்கூடிய கேரக்டர்ஸ் தான். பட் இன்னும் ஸ்டில் அவங்க சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. விஷ்ணு வந்து டிக்கெட் ஃபைனலில் போயிருக்காப்புல. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது நல்லா பண்ணிட்டு அழகாக இருந்துச்சு. நல்லா தான் போச்சு. ஆனால் அவர் சில கேள்வி எல்லாம் வந்து கேட்குறாரு. பட் அதை கரெக்டான இது கண்டிஷன் பண்ண மாட்டுறாரு. நேற்று வந்து அந்த ஸ்க்ராட்ச் கார்டு கொடுக்கும் போது யாரோ ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாரு. அது நிக்சன் பண்ண மாதிரி தான் நமக்கு எல்லாமே காட்டுறாங்க. ஆனால் அவர் வந்து கேட்கும் போது அதை வந்து ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக அவர் வந்து கேட்க மாட்டுறாரு, கண்டிக்க மாட்டுறாரு. அது ஒரு பாயிண்ட்டாக தெளிவாக போச்சா நேற்று எபிசோட்? ஏன்னா எங்களுக்குலாம் ஒன்றும் புரியல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. இல்லை, ஆக்சுவலி அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடும் போது அவர் வந்து ஏதோ கேட்குற மாதிரியே போடுறாங்க. பட் வந்து எபிசோடு பார்க்கும் போது அது வந்து ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக அவர் வந்து கேட்க மாட்டுறாரு. நிறையா இது அந்த ப்ரோமோவில் வர்றது வந்து எபிசோடை பார்க்கும்போது கரெக்டாக இது வரல. அது ஒரு பாயிண்ட். இப்போ டிக்கெட் ஃபினாலே விஷ்ணு வாங்கியிருக்காரு. விஷ்ணு வாங்கியிருக்கிறது டிசர்வ்டாக தான் ஃபீல் பண்ணுறோம். பூர்ணிமா மாயாக்கெல்லாம் ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் மாறிச்சு, அதெல்லாம் பார்த்துங்க. அவங்க எப்பவுமே எல்லா எபிசோட்லேயும் அவங்களோட இது அப்படியே தான் இருக்கு. அவங்களாம் ஆக்சுவலி முன்னாடியே கொஞ்சம் வெளியே போக வேண்டியக்கூடிய கேரக்டர்ஸ் தான். பட் இன்னும் ஸ்டில் அவங்க சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. இன்னொன்று கேட்டிருந்தாரு இல்லையா, முயலுக்கு வந்து 3 கால், அது மாதிரி யாரும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க அப்படின்ற போது எல்லாருமே பூர்ணிமா கரெக்டு தான். ஏன்னா அவங்க எப்பவுமே வந்து அவங்க சொல்கிற பாயிண்ட் தான் கரெக்டுங்கிறத மற்றவங்களையும் அதை வந்து நம்ப வைக்கிறாங்க. ஸோ அது கரெக்டாக தான் இருக்குது. அது மாதிரி ஃபீல் பண்ணாங்க அவங்க. அது ஃபீல் பண்ணாலும் கமல் சார் அது கரெக்டான பதில் சொன்னார். அதை நம்ம ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம சரி பண்ணிக்காதோ அடுத்தது அக்செப்ட் பண்ணிக்கணும். தென் நமக்கு கரெக்டாக தோணுச்சுன்னா அதை சரி பண்ணிக்கணும். தப்பாக தோணுச்சுன்னா சரி வேணான்னு சொல்லி விட்டுறணும். அவ்வளோதான். தினேஷ் விசித்ரா அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நேற்று கூட கேட்டிருந்தாங்க, அதை வந்து விசித்ராவை தான் சொன்னார் தினேஷ். அந்த முயல் மேட்டருக்கும் விசித்ராவும் மேமும் சில டைம் வந்து நிறையா இதில் வந்து அவங்க சில மேட்டர்ஸ்லாம் பர்சனலாக கொஞ்சம் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது தினேஷை. ஸோ அதெல்லாம் தப்பு தான். தினேஷோட பர்சனல் லைஃப்பில் வந்து இவங்க போகிறது தப்பான விஷயம். கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கேட்குற மாதிரி தான் போட்டிருக்காங்க. பட் அதை கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக சொன்னார்னா நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சு. நேற்று கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி காமெடியாக போகிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த 3 கால் சொல்கிற இதில் வந்து எல்லாமே பூர்ணிமாவை சொன்னாங்க. அது ஓரளவுக்கு கரெக்டு தான். அது மாற்றுக்கிறது எதுவுமே இல்லை. ஒரு தினேஷ் நல்லா பேசினாப்புல நேற்று. விசித்ரா மேடம் சொன்னாங்க. ஆமாம். ஆனால் இப்போ 2 வாரமாக பார்த்தீங்கன்னா விசித்ரா மேடம் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க அந்த மெச்சூரிட்டி இறந்து கொஞ்சம் கீழே வந்த மாதிரி தெரிஞ்சுது. அது ஒரு மாதிரி போச்சு. மற்றபடி நல்லா இருந்துச்சு. அந்த எபிசோட் நல்லா இருந்துச்சு. விஷ்ணு வந்து டிக்கெட் ஃபைனலில் போயிருக்காப்புல. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது நல்லா பண்ணிட்டு அழகாக இருந்துச்சு பார்க்குறது. அவங்க போனதில் வந்து மாயா பூர்ணிமாக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் இல்லையோ அப்படின்னு. அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 7-8 வாரமாகவே அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம போனது சொல்லணும் இல்லையா. அவர் திறமை யூஸ்மே போயிருக்காப்புல. அப்படி பார்த்தா அந்த எலிமினேஷன் டேக்கில் வந்து உடனே அவர் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி பர்சனலாக இவ்வளோ தூரம் பாயிண்ட் வந்திருக்காப்புல. ஸோ இன்னும் நல்ல விஷயம் தான் அவர் வந்தது. கார்டில் வந்து மார்க் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒன்று அர்ச்சனா சொன்னாங்க. ஆமாம். அது எப்படி சார் கிளியர் பண்ணாங்களா? கிளியர் பண்ண மாதிரி பேசுகிறாங்களா? அது எல்லாமே கொஞ்சம் ஒல்ட்டி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அது சரியாக அவங்க யாருமே அதை கிளியர் பண்ணிக்கல. ஆனால் அர்ச்சனாவோட டவுட் கரெக்டான டவுட் தான். ஒரு ஜட்ஜாக இருக்கும்போது அதை நம்ம கண்டிப்பாக பார்த்து ஆகணும். பட் அந்த டவுட் அவங்க சரியாக இது பண்ணல, கிளியர் பண்ணல. கமல் சார் சரியாக பேசுவோம் அந்த டாபிக்ல. கமல் சார் வந்து கொஞ்சம் ஆரம்பித்தார். பட் அதை கரெக்டாக அவர் முடிக்கல. அவர் கரெக்டாக முடிக்கல அவர். ஆமாம். அதே மாதிரி சார் அந்த மார்க் பண்ணதுக்கு வந்து விசித்ரா மேடம் ஏதோ நெயில் பாலிஷ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொன்னாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சண்டை மாதிரி போச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க? சந்தேகமாக இருக்க மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் வந்து அப்படி இருக்குமாங்கிற டவுட்டை சார் தான் கிளப்பி விட்டார். பட் இல்லைங்கிற மாதிரி அவரே அதை க்ளோஸ் பண்ணிட்டாப்புல. ஸோ அதை நம்ம அப்படியே விடுறது நல்லது ஆக்சுவலாக. சரிங்களா? அப்படியே விடுறது நல்லதான். ஏன்னா இனிமேல் யாராவது அலிகேஷன் சொல்லி உண்மையாக இருந்தால் அது மொத்த கேமையும் பாதிக்கும். ஸோ சப்போஸ் உண்மையாக இருந்தால் கூட அதை வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் டீம் மேடம் கொஞ்சம் பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்க தினேஷ் சார். ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்லாம் பற்றி பேசியிருந்தாங்க. இல்லை, அந்த அர்ச்சனா ஆக்சுவலாக அந்த ரெட் கார்டு கொடுக்குற வரைக்குமே விசித்ரா மேடம் வந்து ரொம்ப சூப்பராக கேம் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ 2-3 வாரமாக அவங்க கேமுக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப கீழே இறங்கின மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக முந்தானத்து எபிசோட் பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் வாசிங் பண்ணும்போது ரொம்பவும் கேவலமாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பர்சனல் வாழ்க்கை பற்றி ரொம்பவும் ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மேலே அந்த மரியாதை நம்மளுக்கு தானாகவே கம்மியாயிருச்சு. இந்த டாபிக் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எந்த டாபிக் சார்?
பர்சனலாக பேசுகிற இஷ்யூ டாபிக் வந்து கமல் சார் பேசுவாங்க. பேச மாட்டார்னு நினைக்கிறேன். பேச மாட்டார்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக நேற்று அவர் பேசியிருக்கணும் இல்லைங்களா? இன்றைக்கி பேச வாய்ப்பு கம்மி தான். அவர் பேச மாட்டார்னு நினைக்கிறேன். சரிங்க. டபுள் எவிக்ஷன்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் டாபிக் போகுது, அது எப்படி பார்க்குறீங்க? டபுள் எவிக்ஷன் இப்போ போன வாரம் சிங்கிள் எவிக்ஷன் தான் இருந்துச்சு இல்லைங்களா? இந்த வாரமும் சிங்கிள் எவிக்ஷன் தான் உங்களுக்கு. டபுள் எவிக்ஷன் இருக்க மாதிரி தெரில. இப்படியே போச்சுன்னா மொத்தமாக வெளியே அனுப்பிச்சிடுவாங்க உங்களுக்கு. அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் இல்லைங்களா? டபுள் எவிக்ஷன் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். விஷ்ணு வந்து ஒரு மேட்டர் சொல்லியிருந்தார் விசித்ரா பார்த்து, இந்த மாதிரி சேர்க்க சரியில்லை அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி, அதை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மை தானே. உண்மைதான் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க எப்படின்னா சித்ரா மேடம் வந்து ஒரு 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 கட்டத்தில் வந்து என்னை மேடம் கூப்பிடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு தள்ளினது யாருன்னா மாயாவும் பூர்ணிமா தள்ளினாங்க. பட்டு இப்போ அவங்க கூட சேர்ந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. ஸோ சேர்க்க சரியில்லை. அது உண்மைதான் சரிங்களா?